அட கடவுளே! ஜீனி, உன் அறையே சுத்தம் இல்லாம வச்சிருக்க. இதப்படி சீக்கிரமா சுத்தம் பண்ணு போ. நான் உங்க ஜீனி தான். அரசு அலாதீன் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் அம்மாவுக்கு மகனும் தான். அவங்க சொன்னதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்தே இந்த அறையை சுத்தம் பண்ண சொல்லி இருக்காங்க. நான் உன்னுடைய அரசன். ஒரு அரசன் சொல்றத செய்ய வேண்டியதுதான் ஜீனியுடைய முதல் கடமை. புரியுதா? எது கடமையா? சரி, நான் இந்த அறையை தனியாவே சுத்தம் பண்ணிடுறேன். ஆனா அம்மா கிட்ட நான் பொய் சொல்லவே மாட்டேன். ஒருவேளை அம்மா இந்த அறையை சுத்தம் பண்ணது என்கிட்ட யாருன்னு கேட்டா உண்மையை தான் சொல்லுவேன். அதாவது நான் தான் சுத்தம் பண்ணேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அம்மா உங்க காதை புடிச்சு திருகும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஜீனி, உனக்கு கண்ணு தெரியலையா? நான் தான் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன்ல. சரியா சுத்தம் பண்ணுங்க. ஆனதாச்சு போனது போச்சு. அரசர்கிட்டயே வேலை வாங்கியாச்சு. அம்மா இந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிடணும். இந்த அறையும் அப்படியே சுத்தமாயிடணும். ஜீனி, இங்க இருந்த பொருளை எங்க காணாம போச்சு? என்னோட படுக்கை எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. ஜீனி, இங்க இருந்த பொருள் எல்லாம் எங்க போச்சு? ஜீனி, எதுக்காக இப்படி பண்ண? நான் சும்மா விளையாடினேன். என்னோட விளையாட்டு எப்படி இருந்தது? இப்ப என்ன பண்ற? ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த பொருள்லாம் என்னோட விளையாட்ட பாத்தீங்களா? நான் அறையை சுத்தம் பண்ணிட்ட பாத்தீங்களா? இது விளையாட்டா? அத ஒரேடியா நிறுத்துறேன் பாரு. நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் மிரட்டிக்கிட்டே இருக்க. ஜினி, அம்மா நமக்காக சாப்பிட கொண்டு வர போனாங்கல்ல, இன்னும் வரல? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, 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 அம்மா. ஜினி, அம்மா சமையலறையிலும் இல்லையே. எங்க போயிட்டாங்க? அம்மா, 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 நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க சமையலறையில் தானே இருந்தீங்க? அம்மா, அலிசா, என் முன்னே வா. அலிசா, உன்னோட தைரியத்தை புகழ்ந்தே ஆகணும் ஜஃபர். இது வரைக்கும் உன்ன மாதிரி இவ்வளவு தைரியத்தோட யாரும் என்ன அழைச்சதே இல்ல. இந்த தேவையற்ற பேச்சை கேட்பதற்கு எனக்கு நேரமில்லை அலிசா. அந்த கருப்பு திருடனின் பாதுகாப்பு கவசம் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது? விஷப்பூச்சி கடிச்ச அடையாளம் எப்பெல்லாம் மின்னுதோ அப்போ அவளோட நினைவுகள் அவளை விட்டு போகும். சில நேரத்துல அவ கூட இருக்கிறவங்களையே மறந்துடுவா. அதுக்கு அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி அவ பேசுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட நினைவுகள், அவளோட அடையாளம் எல்லாத்தையுமே மறந்துடுவா. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சமையல் அறையில தானே இருந்தேன். அம்மா, நீங்க சமையல் அறைக்கு எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வர போனீங்க. வெல்லம் தீந்து போச்சு, அது வாங்க தான் வெளியில வந்தேன். அம்மா, எங்க கிட்ட சொன்னா நாங்க வாங்கிட்டு வர போறோம். நீங்க நல்லா ஓய்வெடுங்க. வெல்லம் இல்லைன்னா என்ன, நாங்க உப்பு வச்சு சாப்பிட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க. அந்த கருப்பு திருடனை பாதுகாப்பது யார், என்ன என்பதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் அந்த கருப்பு திருடனை பிடித்து என் அற்புத விளக்கை அடைய முடியும். கருப்பு திருடனுடைய பாதுகாப்பு கவசம் இப்போ இந்த கல்லுக்கு பக்கத்துல வருதோ அப்போ விஷப்பூச்சி கடிச்ச அடையாளம் மின்ன ஆரம்பிக்கும். அப்பவே
அவ யாருன்னு உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். இது பாக்தாத் அலீசா. உனக்கு தெரிந்த அந்த சிறு நாடான மரகஷ் இல்லை இது. அலீசாவால நல்லா பார்க்க முடியுது. அந்த கருப்பு திருடன் பாக்தாத்ல இருக்கிற மக்ரிபி இடத்துல தான் இருக்கான். நீ உன் ஆளுங்க கிட்ட அலீசாவோட இந்த கல்லை கொடுத்தனுப்பு. உன்னோட ஆளுங்க அந்த பாதுகாக்கிறவ கிட்ட போனா விஷத்தால ஏற்பட்ட காயம் மின்ன ஆரம்பிக்கும். அவங்க அவளை பிடிச்சிருவாங்க. பாதுகாக்கிறவளை நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த கருப்பு திருடனை பிடிச்சிடலாம். பாக்தாதில் மக்ரேபி என்ற இடத்தில் அனைவரையும் சோதனை செய்யுங்கள். அங்குள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்க வேண்டும். அந்த சோதனையின் போது எவன் ஒருவன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திலிருந்து ஒளி புறப்படுகிறதோ அப்போது அவனை அங்கேயே கைது செய்து அவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும். ஓ, இப்போது பார்க்கிறேன் அந்த கருப்பு திருடன் எப்படி தப்பிக்கிறான் என்று. அப்பா இது வரைக்கும் என்கிட்ட கோவமா கூட பேசினதில்ல. அப்பா என் மேல உயிரே வச்சிருப்பாரு. இளவரசி ஒருவேளை பாக்ஷா ரொம்ப கோவத்துல இருந்திருப்பாரு. அந்த கோவத்தை உங்க மேல காட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, எதுக்காக அப்பா என் மேல கோவமா இருக்காரு நான் இன்னைக்கு கேட்டே ஆவேன். என்ன இதெல்லாம்? இது ஒரு அப்பாவோட பாசமா இருக்கும். இருக்கும் இருக்கும். நல்லா மாட்டிக்கிட்ட போல் இருக்க. இப்படி ஏதாவது உளறியே நான் மாட்டிக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு அப்பாவுக்கு பொண்ணு மேல பாசம் அதிகமா இருக்கும். பாவம், அதை வெளியில காட்டதான் தெரியாது. இன்னைக்கு ஆசமக கிட்ட மன்னிப்பு கேட்டு என் பாசத்தை புரிய வைக்கலான்னு வந்திருக்க. அம்மா, வாழ்க்கையில முதல் முறையா உங்ககிட்ட நான் சத்தமா பேசிட்டேன். நான் செஞ்ச இந்த தப்புக்காக என்ன மன்னிச்சிடுமா? மகாராஜா ரொம்ப நேரம் சாப்பிடாம நீ எப்போ தர்கால இருந்து வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப. அதனால்தான் உனக்கான உணவை உன்னுடைய அறையிலேயே நான் வைக்க சொல்லியிருக்கேன். அப்பா, நீங்க ஏன் எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருந்தீங்க? நீ என்ன மன்னிச்சிட்டல்லம்மா, அதுலயே என் வயிறு நிறைஞ்சிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்ன மன்னிச்சிரு மகளே. நீங்க என்னோட அப்பாப்பா. உங்களுக்கு என் மேல கோவப்பட உரிமை இருக்கு. உண்மையில நான் கோவப்பட்டதுக்காக உண்மையிலேயே நான் வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? அப்பா, என் நடிப்பு திறமைய கொஞ்சம் காட்டினதுலயே இவ மயங்கி போயிட்டாளே. நான் இளவரசி கிட்ட கோவப்பட்ட விஷயம் வசீருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என் தலையை அப்படியே வெட்டி வீசி இருப்பான்.
பொற்காசு மேல சத்தியமா சொல்றேன், யாரோ சொன்னாங்கன்னு தப்பு தப்பா கேட்டுட்டு வந்திருக்கே. இவன் நல்லா தானே கல்லு மாதிரி உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. நான் உண்மையிலேயே விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ராத்திரி வைத்தியர் இவளை பார்த்துட்டு போயிருக்காரு. திரும்பவும் ஏதாவது பண்ணலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது கேட்டாக்கணும். வைத்தியர் வந்துட்டு போயிருக்காருன்னா நோய் பெருசாவும் இருக்கலாம், சின்னதாவும் இருக்கலாம். இவ செத்தா சாவட்டும், நமக்கு என்ன? ஆனா ஒருவேளை இவ இறந்துட்டான்னா இவ கொடுக்க வேண்டிய பணத்தை யார் கொடுப்பாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. என் அம்மா மேல இவங்க 2 பேருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு. ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அரசர் ஏற்கனவே அம்மாவை நினைச்சு ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நான் தனியாவே பாடம் கத்து கொடுக்கறேன். யோ, அவதான் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கல்ல, வா போலாம். வீட்டுக்கு போய் பாத்திரம் விளக்கணும், சமையல் பண்ணணும். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலன்னா பலவீனம் ஆயிடுவேன். நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இல்ல, சாப்பாடு பரிமாறுறேன். பொற்காசு மேல சத்தியமா சொல்றேன், கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. அத நான் பண்ணலான்னு தான் நினைச்சேன். அதாவது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இல்லையா? இன்னைக்கு போய் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு நல்ல நாள்னு யார் உனக்கு சொன்னது? உங்க 2 பேருக்கும் தெரியாதா? நேத்து தர்காவுல ஏழைங்க அம்மா செஞ்ச சாப்பாட சாப்பிட்டாங்கல்ல, அப்போ அங்க வந்த பணக்காரர் ஒருத்தர் இந்த சாப்பாட சாப்பிட்டாரு. அவருக்கு அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சாம். உடனே அவர் அம்மாவை பார்த்து பணக்காரர்களோட விருந்துக்கு அந்த சாப்பாடையே அனுப்புங்கன்னு சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்ல, இந்த வேலைக்கு அவரு ரொம்ப பெரிய தொகையை தரேன்னு சொல்லிருக்காராம். பணக்காரங்க தான். உண்மையாதான். ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒன்னும் தெரியலையே. நாங்க ரொம்ப கேவலமான சொந்தக்காரங்க. இந்த ருச்சா நல்லா இருக்கிறது எங்களால பார்க்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன், நாங்க உண்மையான சொந்தக்காரங்க. ருச்சா சந்தோஷமா இருந்தா சரி, இந்த சந்தோஷமான நேரத்துல இனிப்பு சாப்பிடுங்களேன். இந்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க. லட்டை எடுத்துக்கிங்க, கொண்டாடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, அப்பதானே நோய் வரும். அதாவது நோய் எதுவும் வராதுன்னு சொன்னேன். லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பாட்டுலயா மருந்த கலக்குறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வயிறு கலங்க போகுது. என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். சாப்பிடுங்க. ஜீனி, எதுக்காக இப்ப இனிப்பு கொடுக்கற? மாட்டிக்கிட்ட சீனி. என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? ஷேக் புதோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அது வந்து அம்மா. அட சீக்கிரம் சொல்லு, எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, சொல்லு. ஷேக் ஜீனி என்ன சொன்னார்னா, ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு உன்னை சமைக்க கூப்பிட்டாங்களா? அம்மா எதுக்காக எதுவுமே சொல்லல? இவளுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு? பணம் வந்த உடனே ருக்ஸாரோட குணமும் மாறி போயிடுச்சு. எனக்கு என்னமோ ஷேக் ஜீனி பொய் சொல்றானோன்னு தோணுது. எலி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு புலி மாதிரி யோசிக்கிறியா? அவளை பார்த்தாலே நல்லா தெரியுது, அவ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அது என்னன்னா, வேலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அம்மா கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. சரி வாங்க, கடையில போய் உட்கார்ந்து நம்ம இனிப்பே சாப்பிடலாம். வாங்க. எங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு வேற கொண்டு வா. என்ன இது எனக்கே பத்தாது. கொண்டாட போறீங்க. நீ எனக்கு கொடுத்ததுதான் இன்னைக்கு உனக்கு திரும்ப கிடைக்கணும் உன் விதியில எழுதப்பட்டிருக்கு. நீ மத்தவங்களை கொடுமைப்படுத்தின, அதனால தான் இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை.
மேல இருக்கிறவனோட விளையாட்டு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. சங்கிலியால உன்னோட கைகள் கட்டப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் என்னோட கைகளும் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நீ எனக்கு முன்னால இருந்தும் என்னால ஒன்னும் செய்ய முடியல. ருக்ஸார் அடிக்கடி தன்னோட எதிரிகள் கிட்ட கூட ஒரு மனுஷன் நியாயமா இருக்கணும்னு சொல்லுவா. அதனால தான் உன் உடம்புல இந்த சங்கிலியோட அடையாளம் கூட தெரியாம இருக்கு. மயக்க மருந்தோட தன்மை இன்னும் குறையவே இல்லை. அப்படியா? ருசியா இருந்தா இன்னும் ஒரு 5-6 எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க தான் பெரிய பலசாலியாச்சே. பலசாலிதான். அடடா, கொஞ்சமா சாப்பிட்டு விட்டுறாதீங்க. பலமா பலமா சாப்பிடுங்க. எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான். எவ்வளவு பெரிய வாய் அவருக்கு. இப்ப நீ மட்டும்தான் பாக்கி. ஒன்ன மட்டும் எப்படி விட்டு வைக்கிறது? இத சாப்பிட்டு நான் உன்னை சாப்பிடுவேன். குடியா? ஐயோ, தங்க காசு மேல சத்தியமா சொல்ற ஷேக் பூதோ, இந்த ஆளுக்கு என்ன, யாராவது விஷம் கொடுத்தா கூட குடிச்சிடுவாரு. இந்த தடவை மருந்து தான் கொடுத்தேன், அடுத்த முறை நான் விஷம் கொடுக்க போறேன். நல்ல வேளை 2 பேரும் சாப்பிட்டாங்க, இல்லன்னா சித்தப்பாவுக்கு மட்டும்தான் ஏதாவது ஆயிருக்கும். ரொம்ப உள்ள போயிடுச்சு போல இருக்கு. அது வெளியில கழுத ஏப்ப விடுது. நீங்க அம்மாவை வாழ்த்துறதுக்கு போலையா? போங்க போங்க. ஷேக் பூதோ, ருக்ஸாருக்கு வாழ்த்த சொல்லிட்டு அப்படியே இந்த அன்பளிப்பை கொடுத்துடலாம்னு நினைச்சேன். வாங்க போய் கொடுக்கலாம், வாங்க. நீ மட்டும் போ, நான் அப்புறமா வந்துடுறேன். பொற்காசு மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் இனாமா நான் யாருக்கும் ஒரு பொருளை கூட கொடுத்தது கிடையாது. இத நான் கொடுக்கலான்னு போறேன். அப்பதானே அந்த பணக்காரர் யாருன்னு நம்ம கிட்ட சொல்லுவா. வாயா. கழுத மறுபடியும் ஏப்ப விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலையா என்ன? மறுபடியும் கொண்டு வரேன். என்னன்னா ஷேக் பூதோ, நான் அடுப்புல பால வச்சுட்டு மறந்துட்டேன். நான் இப்பவே போகணும். பாத்து பாத்து, பால் பொங்கி கீழே விழுந்துற போது. ஏதாவது ஆயிட போதா? என்ன விடுறா? ஜினி, என்ன இது? சித்தப்பாவுக்கு என்னாச்சு? அரசே, அலாவுதீன் பேரை கேள்விப்பட்டிருப்பியே. நான் உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னேன். என்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு, அதை சொல்லத்தான் வந்தேன். அதையும் சொல்லுங்க. இல்ல ஜினி, அம்மா முன்னாடி தான் அதை சொல்லுவேன். சரி, இந்த விஷயத்தை நீ முதல்ல சொல்லு. சித்தப்பா எதுக்கு அப்படி ஓடுறாரு? அரசே, அலாவுதீன் பேரை கேள்விப்பட்டிருப்பியே. நாம சந்தோஷமா இருந்தா சொந்தக்காரங்களுக்கு வைத்திருச்சலா இருக்கும்ல. என்னமோ எரியற வாசனை வருது. எரியற வாசனையா? ஜினி, அடக்கடவுளே. ஜினி, ஏதாவது பண்ணு. ஜினி, இது தெரிஞ்சிருச்சு. அம்மா எங்க? அரசே, அவங்க இவ்வளவு நேரமா இங்கதான் இருந்தாங்க. அவங்க இப்பதான் அடுப்பு மேல இந்த காய வச்சுதான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன?
அம்மா உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு தெரியுமா பொரியல் தீஞ்சு போச்சு. காய் அடுப்புல வச்சு மறந்து போயிட்டேனே, எப்படி மறந்தேன்? தீஞ்சு போயிருக்குமே. அம்மா தீரத்துக்கு முன்னாடி நான் கீழே எடுத்து வச்சிட்டேம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது என்னன்னா வயசாகும் போது இந்த மாதிரி. யாரை பார்த்து வயசாயிடுச்சுன்னு சொன்ன? நீயே இன்னும் வளரல, அதுக்குள்ள எனக்கு வயசாயிடுமா? இப்போ ராத்திரில கனவு கண்டு அம்மா அம்மா நீ என்னதானே எழுப்புற? அம்மா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன். ஒரு நாள் இந்த விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்க தான் போறீங்க. என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஏன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கல ஜினி, ஆனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்பதான் கரீம் சித்தப்பாவோட கடையில கோட்டையில வேலை இருக்குன்னு அவர் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்படியா? கோட்டையில வேலையா? என்ன வேலை? பாதுகாவலன் வீரனுக்கான வேலைமா. இந்த வேலை சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது. அறிவு இருக்கணும், பலம் இருக்கணும், கூர்மையான பார்வை இருக்கணும். இதுதான் எனக்கு நிறைய இருக்கே. எப்பத்துல இருந்து இருக்கு? நீ என்ன விளையாட்டா இது? அம்மா எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னா என்னோட கனவு நிறைவேறிடும். என்ன கனவு? அம்மா எப்படி நீங்க அதை மறந்தீங்க? கோட்டையில வேலை கிடைச்சா இளவரசி யாஸ்மினை பார்க்க முடியுமா? அட ஆமால, இதை எப்படி நான் மறந்தேன்? அலாவுதீன், கோட்டைன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம சொல்றதை கேளு. இந்த வேலை வேணாம், வேற வேலை தேடிக்கோ. என்ன இங்க யாரு கூட்டிட்டு வந்தது? நான் என்னோட அறையில தானே இருந்தேன். யார் யார் என்னை இங்கே கடத்தி வந்திருப்பார்கள்? நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து கோட்டைக்கு சென்றாக வேண்டும். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.